உங்களுடைய வாதம் வெல்லக்கூடியது. நீங்க சொன்னா நடக்கிறது. உங்க வார்த்தைக்கு இது நாள் வரைக்கும் மதிப்பு இல்லன்னு நீங்க வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, இனிமே நீங்க சொன்னா தான் நாங்க செய்வோம் அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் வந்து நிக்கக்கூடிய அளவுக்கான விஷயங்கள் மாறப்போகுது. ஆ உங்களுடைய தொழில் சார்ந்த முயற்சிகள், நீங்க எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிகள் எல்லாமே, அதாவது சுபகாரியங்களுக்கான திருமணம் போன்ற சுபகாரியங்கள செய்யணும்னு நெனைக்கிறீங்க. ஒரு வீடு கட்டணும்னு நெனைக்கிறீங்க. புது தொழில் துவங்கணும்னு நெனைக்கிறீங்க. தொழில் நிலையத்துக்கு தேவையான எந்திரங்கள் வாங்கணும்னு நெனைக்கிறீங்க. தொழில விரிவுபடுத்தணும்னு நெனைக்கிறீங்க. எல்லா வகையிலயும் உங்களுக்கு வாய்ப்புகளை நீங்க எடுத்திருக்கக்கூடிய உங்க மனசுல நெனச்சிருக்கக்கூடிய காரியங்கள, உங்க கை மேல அழகா கொண்டு வந்து இந்த மாதம் குடுக்க போகுது அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஸோ இவ்வளோ சிறப்பு இருக்கா அந்த மாதத்துல? அப்படி என்ன ஒரு அரிதான ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நான் அத சொல்றேன் என்னன்றத. அதாவது உங்களுடைய ராசிநாதன் உட்பட ஏனைய ஒரு 5 கிரகங்கள் சேர்ந்து ஒரு 6 கிரகங்களா ஒரே ராசியில சேரப்போறாங்க. 6 கிரகங்கள் ஒரு ராசியில சேர்ந்து அவங்களுக்கு குரு பார்வையும் கிடைக்க போகுது அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 7 கிரகங்கள் ஒண்ணா இணையிற மாரியான ஒரு நிலை. இது ரொம்ப அபூர்வமா தான் நடக்கும். ரொம்ப அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது. ஒரு ராசியில 2 கிரகங்கள் சேர்றது, 3 கிரகங்கள் சேர்றது நடக்கும். ஆ ஏன் 4 கிரகங்கள் சேர்றது கூட நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா 6 கிரக சேர்க்கை, அவங்களோட கனெக்ட் ஆகி இன்னொரு கிரகம் குருவும் இருக்காரு. 7 கிரக தொடர்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம்.